அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண். இது உங்கள் அருண் எலக்ட்ரிக்கல் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசி ஸ்டெபிலைசர் டிசி வோல்டேஜ் ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏசியோடைய ஸ்டெபிலைசர். இதில் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா போர்டுக்கு டிசி சப்ளை வரல. நான் ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ணிக்கிறேன். காயிலேருந்து டிசி சப்ளை வரல. காயில் மாற்றதுக்கு பதிலாக இதுக்கு டிசி சப்ளை தனியாக கொடுக்கறதுக்காக ஒரு எமர்ஜென்சி லைட்லேருந்து ஒரு 12 வோல்ட்டு இந்த மாதிரி ஒரு போர்டை எடுத்து இது தனியாக வோல்டேஜ் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆகிற செலவு பற்றி ஒரு 30 ரூபாந்து 40 ரூபாக்குள்ள தான் ஆகும். இதுலேருந்து வர 12 வோல்ட்டை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த வோல்டேஜ் 12 வோல்ட் வரல, அதனால் போர்டு வேலை செய்யலை, டெட்டு மாதிரி ஆகிருக்கு. அதனால் தனியாக அதுக்கு 12 வோல்ட்டு கொடுக்கறதுக்காக ரெண்டு கரெக்டாக இதுலேருந்து வர 2 ஏசி வோல்டேஜும் டிசி வோல்டேஜும் கொடுத்து இந்த போர்டு நான் செட் பண்ணிக்கிறேன். பண்ண ப்ராப்ளம் எதுவும் வரல. இதுக்கும் அந்த ஸ்டெபிலைசர் நல்லா தான் ஓடி இருக்கு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி காயிலேருந்து வோல்டேஜ் வரலனா காயில் மாற்றாமல் இந்த போர்டை ஒண்டி சிம்பிளாக பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது மேலே பாடி எதனா ஆச்சுன்னா எர்த் ஆகிடும். அதனால் இது மேலே ஒரு டேப்பு சுற்றிடுங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேப் க்ளோஸ் பண்ணிட்டு இது உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஆகும் செலவு பண்ணி ஒரு 30 ரூபா தான் நான் வாங்கின ஸ்பேர் ஆச்சு. அதுவும் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எமர்ஜென்சி லைட் பழைய எமர்ஜென்சி லைட்லேருந்து கழட்டி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் 2 ஏசி வோல்டேஜ் 2 டிசி வோல்டேஜ் 2. முதல்ல டிசி வோல்டேஜ் கரெக்டாக மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கோங்க 12 வோல்ட் வருதான்னு. அதிகமாக இருப்போது. அதனால் முதல்ல உங்கள் கையில் எதனா இந்த மாதிரி காயில் இருந்தால் கூட 12 வோல்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஃபால்ட் வரும்போது ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணி கொடுத்துடலாம். மற்றபடி இந்த அவுட்புட்டில் வர மற்ற 2-3 ஸ்டெப்பு வரும். அது ஸ்டெப் டவுனுக்கு அதோடைய காயில் நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் ஒண்டி தான் இது பண்ண முடியும். அந்த காயில் எதனா கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியாது. இது பாருங்க 225G 400 வோல்ட்டுன்னு ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சுருக்குறோம். பாருங்கள், ஓகே, ஆன் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா போர்டில் போர்டில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் போர்டில் பார்த்துங்க. இது வோல்ட்டே வரல. இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி டேப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இத்தையும் டம்மி பண்ணி வச்சுட்டுங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் எதனா பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.